நேற்று மதியத்துக்கு மேலே காற்றும் மழையும் பயங்கரமாக இருந்துச்சுங்க. காற்றடிக்கிறத பார்த்தாவே பயமாக இருந்துச்சு. ஐயோ என்ன இந்தளவு காற்றடிக்குதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தென்னை மட்டையெல்லாம் அங்கங்கே விழுகிறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. காட்டுக்குள்ளே போகவே பயமாக தான் இருந்துச்சு. நல்ல வேளை மழை வர்றதுக்கு முன்னாடியே ஆடு மாடெல்லாம் பிடிச்சி நாங்கள் உள்ளே கட்டியாச்சு. மட்டை விழுகிறத பார்த்துட்டு நல்ல வேளை பிடிச்சி கட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் இருக்கிறதுனால மழையில் நனையறக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பிடிச்சி கட்டினனால பரவாயில்ல. காற்று அதிகமாக இருந்ததுனால பால்கனி ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சுங்க. தண்ணியை வந்து நம்ம இறச்சி ஊற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. அதையெல்லாம் க்ளீன் பண்ணுறக்குள்ளேயே ஒரு வழி ஆகிப்போச்சு. மழையெல்லாம் நின்னதுக்கப்புறமா மழையெல்லாம் விட்டதுக்கப்புறமா தான் போய் மீனே எடுக்கிறதுக்கு போனோம். மீன் எடுத்துகிட்டு வந்துட்டு நைட்டு மீன் குழம்பு வச்சு அதுக்கப்புறம் மீனும் ஃப்ரை பண்ணியாச்சு. சாப்பாடே வச்சுட்டேன். சாப்பாடு வச்சு மீன் குழம்பு வந்து மாங்காய் கிடைக்கலங்க, அதனால் மாங்காய் போடலை. முருங்கைக்காய் தான் இருந்துச்சு, அதனால் முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனும் ஃப்ரை பண்ணியாச்சு. மீன் குழம்புக்குள்ளே முருங்கைக்காய் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் போட்டும் பண்ணலாம்.